வணக்கம் மக்களை, நான் உங்கள் அருண் நாகலிங்கம். நாம் இப்போ வந்திருக்கிற இடம் ஹாராங்கி ரிசர்வாயருக்கு வந்திருக்கோம். இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ரிசர்வாயரில் இதுவும் ஒன்று. இங்கேருந்து தான் தமிழ்நாட்டுக்கு தண்ணி வருது. அந்தளவுக்கு ஒரு முக்கியமான ஒரு ரிசர்வாயர். அதுவும் இல்லாமல் ஃபஸ்ட்டு ரிசர்வாயர். காவிரியிலேருந்து வரக்கூடிய இந்த வெஸ்டர்ன் காட்ஸில் வந்து கலெக்ட் ஆகிற இந்த வாட்டர்ஸ் எல்லாம் முதல்ல வந்து சேரக்கூடிய ஃபஸ்ட்டு டேம் இது தான், ஹாரங்கி ரிசர்வாயரு. இதில் வரக்கூடிய தண்ணி தான் தேக்கி வச்சுக்கிட்டு இப்போ மழை காலம் இனிமேல் தான் ஸ்டார்ட் ஆக போகுது. ஒன்றும் பெரிய அளவில் இங்கே பார்த்தா செடிகளே கொஞ்சம் வறண்டு போய் தான் இருக்குது. இப்போ தான் கொஞ்சம் லேசாக ஒரு போன வாரம் மழை பெஞ்சது. ஆனால் போதுமான அளவு இன்னும் மழை இல்லை. கண்டிப்பாக நல்ல மழை பெய்யும் போது இங்கே வந்து தண்ணி திறப்பாங்க. அந்த தண்ணி திறக்கிறதே பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ஒரு நல்ல அனுபவமாக இருக்கக்கூடும். மக்கள் வந்து அதை திரண்டு வந்து பார்க்குறது ஒரு நல்ல ஒரு பொழுதுபோக்காக இருக்கும். இப்போ நாங்கள் அந்த பக்கம் தான் போகிறோம். பட் ஆனால் இப்போ தண்ணி திறக்கலை, எம்டியாக தான் இருக்குது. தண்ணி அவ்வளோவா டேமில் இல்லை, அதனால தண்ணி திறக்கலை. குஷால் நகரிலிருந்து 9 கிலோமீட்டர் தொலைவில் இந்த ஹாரங்கி அணை உள்ளது. அமைதியான இயற்கை சூழலில் குடும்பத்தோடு சுற்றுலாவிற்கு செல்ல அருமையான புகைப்படம் எடுக்க ஏற்றதொரு இடமாகும். மழைக்காலத்தில் தண்ணி ஓவர்ஃப்ளோ ஆகும் காட்சி இங்கு பார்ப்பதற்கு மிகவும் பிரபலமானது. கூர்க் சுற்றுலா செல்பவர்கள் தவறாமல் பார்க்க வேண்டிய இடம் இந்த ஹாரங்கி டேம். இதற்கு நுழைவு கட்டணம், சிறிய கட்டணம் ஒன்று வசூலிக்கப்படுகிறது. காலை 9 மணி முதல் மாலை 5 மணி வரை பார்வையிடலாம். ஹாரங்கி ஆறு மேற்கு தொடர்ச்சி மலையில் தோன்றி பின்னர் காவிரி ஆற்றில் கலக்கிறது. அந்த ஆற்றின் நீரை சேமித்து விவசாயத்திற்கு, குடிநீருக்கு, சுற்றுச்சூழல் பாதுகாப்பிற்கு இங்கு பயன்படுத்தப்படுகிறது. பரந்த நீர்த்தேக்கம், பசுமையான மலைகள், அழகிய பூங்கா, மாலை நேர சூரிய அஸ்தமனம் இங்கே பார்ப்பதற்கு மிகவும் அற்புதமாக இருக்கும். ஹாரங்கி டேம் காவிரி நதியின் துணை ஆறுகளில் ஒன்றான ஹாரங்கி ஆற்றில் குறுக்கே கட்டப்பட்டுள்ள ஒன்று. ஹாரங்கி அணையின் கட்டுமானம் 1970ஆம் ஆண்டு தொடங்கப்பட்டது. 1982ஆம் ஆண்டு பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு திறக்கப்பட்டது. குடகு மற்றும் மைசூர் பகுதிகளில் பாசன வசதி மேம்படுத்தும் நோக்கில் இந்த அணை கட்டப்பட்டது. அணையின் உயரம் 47 மீட்டர், நீளம் 846 மீட்டர், நீர்த்தேக்கத்திறன் சுமார் 8.5 TMC. மழைக்காலமான ஜூலை முதல் அக்டோபர் வரை இந்த அணை நிரம்பி வழியும் காட்சி மிகவும் அழகாக இருக்கும். தற்போது நீர்வரத்து வெளியேற்றம் ஏதும் இல்லாததால் இந்த இடம் வறண்டு காணப்படுகிறது. மக்கள் கூட்டமும் ஏதுமின்றி இருக்கிறது. பருவ மழைக்கால நீர் திறப்பு ஓவர்ஃப்ளோ ஆகும்போது அது இந்த வழியாக வரும். மழை நீர் திறந்து விடப்படும் போது அதை பார்ப்பதற்கு மக்கள் இங்கு பெருந்திரளாக கூடுவர். அதனை பார்ப்பதற்கு மிகவும் அழகாக இருக்கும். சென்ற ஆண்டு அணை பராமரிப்பு பணிக்காக பொதுமக்கள் வருகை தடை செய்யப்பட்டுள்ளது. இங்கே பொதுமக்கள் இப்பொழுது மேலே சென்று அணையை பார்வையிட தடை உள்ளது. பராமரிப்பு பணி முடிந்த பின்பு அந்த தடை விலக்கிக் கொள்ளப்பட்டு பொதுமக்கள் அணையை பார்வையிட அனுமதிக்கப்படுவார்கள். இந்த செய்தி அணையை பார்வையிட வந்த நமக்கு ஒரு ஏமாற்றத்தை தந்தது. ஆனாலும் இந்த மேற்கு தொடர்ச்சி மலையில் அமைந்துள்ள இந்த அழகான அணையை பார்ப்பது ஒரு சந்தோஷம்தான். குடும்பத்தோடு நேரம் செலவிட ஏற்ற ஒரு பொழுதுபோக்கான ஒரு இடம் இது. உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குமானால் கண்டிப்பாக இந்த ஹாரங்கி டேமை வந்து பாருங்கள். ஃபேமிலியோடு டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு ஏற்ற ஒரு அருமையான இடம். இந்த 4 நாள் பயணத்தின் இறுதிக்கு நம்ம வந்துட்டோம். கடைசியாக நம்ம பார்க்குற இடம் இந்த ஹாரங்கி டேம் தான். இதோட நம்ம 4 நாள் பயணம் முடிவடையுது. இப்போ நேரம் காலை 10:45 நமக்கு, அதாவது 1:30 மணிக்கு நம்ம மைசூர் ரயில்வே ஸ்டேஷனில் இருக்கணும். ஏன்னா நமக்கு 2:30 மணிக்கு ட்ரெயின் இருக்குது. நம்ம சாப்பிட்ணும், அதுக்கப்புறமா ட்ரெயினை பிடிக்கணும். ஸோ மற்றும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். இந்த பயணம் இந்திய நிறைவடைகிறது. மற்றும் ஒரு பயணத்தில் சந்திப்போம். ட்ரிப்பை பற்றி சொல்லுங்கள்.
அதை விட ட்ரெயின் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஜிப்லைன் போனோம், ரொம்ப சூப்பராக இருந்தது. ஃபர்ஸ்ட் டைம் போனேன், ரொம்ப 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 என்ஜாய் பண்ணேன். சூப்பராக இருந்தது எல்லாமே. நீங்களும் வாங்க, என்ஜாய் பண்ணுங்க. உங்களை என்ன தெரியுமா சொல்லிச்சு இந்த பொண்ணு? அம்மா அம்மா கம்முன்னு இருக்கணும். தைரியமா சொல்லு, என்ன பண்றாங்க சொல்லு. ஒண்ணு வேணாம், சொல்லு சொல்லு சொல்லு. இந்த கோழி தீடுறவங்க மாதிரி இருக்காங்கன்னு சொல்லு. இந்த வீடியோவோட நிறைவு பகுதிக்கு நாம் வந்துட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நீங்கள் எங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா இமீடியட்டாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மற்றும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அருண் நாகலிங்கம்.